மாநிலங்களில் இருந்தும் வருகிற இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியால் வருகிற வருவாய் பெருக்கம் எவ்வளவு? யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவா? எவ்வளவு வருவாய் வருகிறது? அந்த வருவாய் என்னவாக மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகிறது? ஏதாவது ஒன்று இங்கிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினரும் கேட்கறதும் இல்லை, ஆளுகிற கட்சியும் சொல்வதும் இல்லை. எப்படி இது போக நேரடி வரி, மறைமுக வரி, இவ்வளவு வரிகளை எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் 196 லட்சம் கோடி இந்திய கடன், 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன். எப்படி இது? இவர்கள் வளர்ச்சி என்று எதை காட்டுவார்கள் என்றால், இந்த நாட்டில் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று காட்டுவார்கள். அதானியும் அம்பானியும் உலக பணக்காரர்களின் 3வது 4வது இடத்திலே 5வது 6வது இடத்திலே இருக்கிறார்கள் என்று பேசுவார்கள். வளர்ச்சி என்று எது என்ன? முதன்மை சாலையிலே, தேசிய நெடுஞ்சாலையிலே நீங்கள் செல்கிற போது சாலை பளபளப்பாக இருக்கும், விரைந்து செல்வீர்கள். 2 புறமும் உயர்ந்த கண்ணாடி மாளிகைகள், இது மாதிரி உயர்ந்து பளபளக்கும் மாளிகைகள் பார்க்கும்போது நாடு வளர்ந்து இருக்கிறது என்று தெரியும். அந்த மாளிகைக்கு பின்னாடி போனால் இடிஞ்ச குடிசையும் ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்களோடும் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இருப்பார்கள். இதுதான் நிலை. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இப்படிதான். நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் கட்டையில் எரிக்கிறதை விட்டுவிட்டு கரண்டில் எரிக்கிறது வளர்ச்சி. நான் போட்டு காட்டுப்பார், எது வளர்ச்சி? பிச்சைக்காரன் டெல்லியில் ஒரு அம்மாட்ட போய் பிச்சை கேட்குறான். அந்த அம்மா கேஷ் நகிங்குது, ஒன்லி கார்டுன்னு சொல்லுது. அவன் கதவை தட்டி கேட்குறான், கண்ணாடி இறங்கி அந்த அம்மா சொல்லுது, காசு இல்லை, கேஷ் நகி, ஒன்லி கார்டு, நோ ப்ராப்ளம் என்று ஒரு பை வச்சிருக்கான், சொர்ணா பை. அதுலேருந்து சோப்பு மிஷின் எடுத்து நீட்டுறான், இதில் அட்டையை இதில் திரை விடுங்கிறான். அந்த அம்மா அப்படி கிழிச்சு விட்டு சீட்டுது. பிச்சைக்காரன் சோப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நாம கனவு காண்ற வளர்ச்சி பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க. ரெண்டுக்கு எங்கே இருக்கிறார்? நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்கு போராடிய பகத்சிங் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன்,